ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜேவி மீடியா ட்ரீம் ஃபிலிம் பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே நான் ஜேவில் சார் பற்றி சொல்கிறேன். மாநாடு மயிலாடு நான் 2007 செப்டம்பர் 21 என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங். அப்போது ஐ மெட் ஜெவில் சார் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அவர் எப்போவுமே ஆன் தி செட் ப்ரெசண்ட் இருக்கார் எப்போவுமே. கலா மாஸ்டர் இஸ் அ பியூட்டிஃபுல் டைரக்டர். அவர் கொரியோகிராஃபர் மட்டும் இல்லை, ஷீ இஸ் அ குட் டைரக்டர் as well. ஸோ தேர் கோஆர்டினேஷன் இஸ் அமேசிங், வெரி பியூட்டிஃபுல். ஆனால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் ஜெவில் சருக்கு பார்த்துறதுக்கு நான் என்ன இருக்குது நான் நிஜமாக சொல்கிறேன், அவர் நிறையா கோல்டு போடுறேன். ஸோ நான் என்ன நினச்சிட்டேன், ஒரு வாட்டி செக் மிஸ் ஆகாது, தென் ஐ வில் கிட்னாப் ஹிம். அதை எப்போவுமே நான் மேஷனாக அதான் சொல்கிறேன், ஒரு செக் மிஸ் ஆகும், ஐ வில் கிட்னாப் ஜெவில் சார் அண்ட் ஐ வில் கோ. ஸோ jokes aside, he's a very sweet and humble person on the set. And in the வருஷம் தான் 14 January 2013 பொங்கல் அப்போ நான் அவளோட இந்த ஜேவி மீடியா ட்ரீம் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் லான்ச் பண்ணியாச்சு. நான் தான் ஐ வாஸ் தேர், ஐ லான்ச்ட் இட். less than 9 to 10 months ஃபர்ஸ்ட் மூவி ரெடி இருக்குது அண்ட் ரெடி டு ரிலீஸ் இன் ஃபியூ டேஸ். ஐ திங்க் இன்னொரு ஜாஸ்தி ஃபாஸ்ட் ஒர்க் பண்ண முடியாது ஃபார் எனி ப்ரொடக்ஷன். அண்ட் their collaboration with Ram Narayan sir, Sri Tenendal Films and Azure Entertainment, they've bought this film and அவர் தான் இது படம் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக ராம் நாராயண் சருக்கு நான் எப்போவுமே நன்றி சொல்கிறேன். பிகாஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு இன்வைட் பண்ணியாச்சு, அது மட்டும் இல்லை, பட் அவர் எப்போவுமே எல்லாம் ஹீ இஸ் லைக் அ லக்கி சாம். வாட் எவர் ஃபங்க்ஷன் ஹீ அட்டென்ட்ஸ், அது படம் கண்டிப்பாக ஹிட் இருக்குது, அது நான் அப்சர்வ் பண்ணியாச்சு. ஸோ ஐ எம் வெரி கிளாட் and very very honored to be in the presence of such dignitaries here, and this is my honor. And idu padamkaga ennoda nalvarthikal. Neenga dhaan paathachi evlo adaga music irukku, performance irukku, oru kuda minus point illa, totally thorough family entertainment irukku. na kandipa pore adu padam paakradhukku. ungalku ellarukku ennoda wish irukku, ennoda request irukku, neenga kuda ponga. thank you so much. ellarukku nalvarthikal. அனைவருக்கும் வணக்கம். மெடல் இவ்வளோ ஜாமவங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக பேசக்கூடாது. அதுவும் இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க, பாலச்சந்தர் சார் அந்த படத்தை பற்றி பேசியிருக்காரு. ஒரு ஷார்ட் ஃபில்ம் இருக்கும்போது இவ்வளோ புகழ்ந்து பேசும்போது, அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர் கமல் சார் பேசியிருக்காரு. ஸோ ஐ திங்க் அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இந்த படத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாலச்சந்தர் சார் இந்த அளவுக்கு பேசும்போது நாங்கள் என்ன பேசினாலும் கண்டிப்பாக அதுக்கு ஈடு வராது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஆனால் ஜெய்வில் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இந்த ஜேவி மீடியா ஒர்க் சொல்லும்போது ஒரு தயாரிப்பாளராக நான் இருக்கேன், அதனால தான் ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, அதே சமயத்தில் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பயம், நம்ம ஜெயிக்க முடியுமா முடியாது, அது எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கூட்டம் வரும்போது, வாழ்த்து சொல்லும்போது, உண்மையிலே நமக்கு இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சொல்லும்போது ஒரு குடும்பம். எப்பவுமே நான் சொல்லுவேன், இந்த குடும்பத்தில் அத்தனை பேர் நம்மளை தட்டி பாராட்டி நம்மளை நீ ஜெயிப்பேடா முன்னாடி போட அதை சொல்கிறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க, அது மட்டும்தான் நமக்கு முக்கியம். அதுவும் இன்னைக்கு இந்த கூட்டம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் நல்ல மனசுக்கு எப்போவுமே நல்லது தான் நடக்கும். அது ஜெய்வேசலோட மனசு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இத்தனை வருடங்களாக நாங்கள் மாநாடு மயிலாடு பண்ணிட்டு இருக்கும்போது எங்களை எந்த அளவுக்கு அழகு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி படத்துடைய கதாநாயகன் மகேந்திரன் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாகவே பார்த்துருக்கேன். இன்னைக்கு ஒரு கதாநாயகனாக இங்கே நிற்கிறாரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டான்சர், ஒரு நல்ல பெர்ஃபார்மருங்கிறது சின்ன வயசுல ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் இனிமே தான் அவளுடைய போராட்டம் ஆரம்பிக்கும். பிகாஸ் சக்ஸஸ், ஒரு வெற்றி அடையிறது முக்கியம் இல்லை, அந்த வெற்றி எப்படி நம்மளை காப்பாற்றணும் அதுதான் முக்கியம். ஸோ இனிமே தான் அந்த வெற்றி காப்பாற்றுறதுக்காக தான் ஒரு போராட்டம் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. கதாநாயகி மாளவிகா, வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஒரு தமிழ் பெண், ஒரு இளமை இருக்கிறது, ஒரு தமிழ் பெண், அழகான பெண் எப்படி இருக்கணும். அழகு சொல்லும்போது யூகே செந்தில்குமார் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அவருடைய முதல் படம் முறை மாமன், அப்போ தான் யூகே செந்தில்குமார் சந்தித்தேன். அண்ட் யூகே ஒரு க்ளோஸ்அப்ஸில் மாஸ்டர் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு கதாநாயகி எப்படி அழகாக காமிக்கணும்னா அது யூகேக்கு செந்திலுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுவும் இதில் தெரியுது. அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் அஃப்கோர்ஸ் ஒரு இசை வெளியீட்டு விழா சொல்லும்போது அந்த நிகழ்ச்சியோடைய கதாநாயகன் கண்டிப்பாக மியூசிக் டைரக்டராக தான் இருக்கணும். ஸோ ஜேம்ஸ் வசந்தன், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஃபென்டாஸ்டிக் மியூசிக், லவ்லி சினிமாட்டோகிராஃபி, எல்லாமே பார்க்கும்போது உண்மையிலே ஒரு விழாவில் கலந்துக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது.
ராமநாராயண் சார் வாழ்த்துறதுக்கு வயது இல்லை, பட் இருந்தாலும் ஐ வுட் லைக் டு சே பெஸ்ட் ஆஃப் லக் சார். ஏன்னா அவருடைய ஒரு மேஜிக் டச் சொல்லுவோம் எப்போவுமே. ராமநாராயண் சார் எது தொட்டாலும் அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பொன் மாதிரி விலங்கு போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஹிஸ் மேஜிக் டச் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது. அவருடைய ஆசீர்வாதம் எல்லா தலைக்கு மேலே இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா, பாரதி ராஜா சார் அண்ட் பாலச்சந்தர் சார் பக்கத்தில் உட்காரதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அதில் ஒரு எனக்கு பெருமை. பட் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஜகன் எங்கே இருக்கீங்க? அப்புறம் பார்த்துக்கிறேன். நமிதா பற்றி பேசுனீங்கல்ல, அப்புறம் பார்த்துக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தாவே நிஜமாவே ஒரு விழா மாதிரியே இருக்குது. அழகான பாடல்கள், அழகான படம் கண்டிப்பாக. ஏன்னா அது ஷார்ட் ஃபிலிம்லேயே நிறைய பாராட்டும் ப்ரைஸும் வாங்கியிருக்குது. ஸோ நிஜமாகவே படமாக இருக்கும்போது கூட அப்படி தான் இருக்கும். ஒரு ரொம்ப நல்ல ஃபீல் இருந்தது. ரொம்ப ஆப்டமிஸ்டிக்கான ஒரு விஷயம் காமிச்சிருந்தாங்க. பாசிட்டிவான ஒரு விஷயம். டெத்துலேயும் அந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அப்படி ஒரு விஷயம் அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் டீமுக்கு வாழ்த்துக்கள். ஜெயவேல் சருக்கு வாழ்த்துக்கள். அவரோட ஓடி விளையாடு பாப்பா அண்ட் மாநாடு மயிலாடு இதெல்லாம் அவர் ஒரு ஆர்ட் டைரெக்ஷனாகவும், அப்புறம் நாளை இயக்குனர் புது இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஒரு ரொம்ப அருமையான ஒரு ப்ரோக்ராம் கலைஞர் டிவியில் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அவருக்கு முதல் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த மாஸ்டர் மகேந்திரன், ஐம் சாரி நாட் மாஸ்டர் மகேந்திரன் எனிமோர், ஹீரோ மகேந்திரனுக்கு வாழ்த்துக்கள். என் கூட எவ்வளோ படங்கள் குட்டி நட்சத்திரமாக நடிச்சிருக்கான். எல்லா குழந்தைங்கள் வந்து அந்த டைமில் படிக்கிற நேரத்தில், விளையாடுற நேரத்தில், நல்ல தூங்குகிற டைமில், அந்த மாதிரி ஒரு நேரத்தில் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி சினிமாக்காக வந்து டெய்லி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற நம்ம குட்டி மகேந்திரனுக்கு என்னோட அன்பான ரொம்ப மனசார உள்ள மனத்திலிருந்து அவனுக்கு வாழ்த்துக்கள். அந்த பையனை பார்த்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். சின்ன வயசில் எவ்வளோ வேலைகள் செய்வான். ஸோ அவனுக்கு நிஜமாகவே ஹீ ஷுட் சக்சீட். இந்த படம் பெரிய ஹிட் ஆகி அவன் ஒரு பெரிய ஹீரோ ஆகணும், நிறைய படங்கள் பண்ணணும், நல்ல பிஸி ஆகணும். ஸோ நான் கண்டிப்பாக அதை வேண்டுறேன். ஹோல் டீமுக்கு வாழ்த்துக்கள். ஹீரோயின் ரொம்ப அழகாக இருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. பாடல்கள் ரொம்ப அருமையாக இருந்தது. ஜேம்ஸ் வசந்தன் சார் எப்போவுமே சூப்பரான பாடல்கள் பண்ணுவார். ஸோ இதுலேயும் காமிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப அருமையான படம் கண்டிப்பாக இருக்கும். ராமநாதன் சாருக்கு கூட வாழ்த்துக்கள். ஹோல் டீமுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் மேடையில் அமர்ந்துக்கு எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம் சார். எல்லாம் ஒன்றும் இல்லையே என்ன? முதல்ல ஜேவி சாருக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து இருமா நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து ஏற்கனவே பரத் சார் சொன்ன மாதிரி வந்து சினிமாவுக்கு உள்ளே வருது, ஒரு டைரக்டராக உள்ளே வருதுன்னா வந்து சான்ஸ் தேடி ஒரு டைரக்டரை பார்த்து அதுக்கப்புறம் உள்ளே போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுக்கான காலகட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் ஜேவி சார் அமைச்சு கொடுத்த ஒரு மேடை வந்து இன்றைக்கி அவ்வளோ சிறப்பான ஒரு மேடை. ஏன்னா திறமை இருக்கா, வா உன் படம் பண்ணி காமி, பிடிச்சிருந்தா அந்த உலகத்துக்கு ஒன்று அறிமுகப்படுத்துகிறேன், அப்புறம் உன் பொழப்பை பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுதான் எனக்கான அடையாளத்தையும் தேடி கொடுத்தது. ஸோ பரத் சார் என்னை பாராட்டினது அதுக்கு முழுக்க காரணம் நான் கிடையாது, முக்கியமாக ஜேவி சார் தான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு அங்கே இருந்தால் வந்து கார்த்திக் சுப்பராஜ் தெரியும், நல்லெண்ண தெரியும். அந்த இன்றைக்கி நான் பன்னியாரம் பத்மி பண்ணிக்கிட்டு இருக்க அருண்குமார் எனக்கு அங்கே இருந்தால் தெரியும். அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட கதையும் எனக்கு வர வந்தது. நல்லா நான் பண்ணல, நான் கொடுத்து வைக்கலன்னு நினைக்கிறேன். மகேந்திரன் நீங்கள் பண்ணது ரொம்ப வாழ்த்துக்கள், நல்லா அற்புதமாக இருந்தது. மகேந்திர பற்றி ஒன்று சொல்லணுன்னா, சின்ன வயசில் எனக்கு ஆக்சுவலாக நடிக்கிறதுலாம் வந்து ஏதோ பிறவி திறமை அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ சின்ன வயசில் மகேந்திரன் பார்க்கும் இந்த பையன்லாம் செம லக்கில் அப்படியே சின்ன வயசு நடிக்கிறான்ல அப்படிலாம் ஒரு ஃபீல் இருக்கும். பட் ரொம்ப சந்தோஷம் ஒரு மகேந்திரன். நான் விஷுவல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சூப்பராக இருந்தது. ஹீரோயின்ஸ் 2 பேரும் ரொம்ப அழகாக இருந்தாங்க, பார்த்த வரைக்கும் சூப்பராக இருந்தது. அண்ட் பாரதி பாலாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த ஜேவி சாருக்கு ஒரே ஒரு இது சார், அந்த நாளை இயக்குனர் பட்ஜெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க சார், கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் வந்து எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை கேட்கணும் அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க எந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன ஏது இந்த டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நம்ம வந்து கதை கேட்போம். அதுக்கப்புறம் படம் பண்ணுறோமா இல்லையாங்கிறது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ப்ராசஸே கிடையாது. ஒரு 1-2 இயர்ஸாக ஸ்ட்ரைட்டாக யூடியூப் போக வேண்டியது, உள்ளே போய்ட்டு உட்காந்துட்டு வந்துட்டு ரீசெண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் எந்த பெஸ்ட் ஃபிலிமோ அதை ஃபீச்சர் ஃபிலிமாக மாற்றுறது, இல்லைனா ஃபேஸ்புக்கில் லிங்க்
இல்லைனா நேராக கலைஞர் டிவி உட்காந்துட்டு நாளை இயக்குனரோட ஸ்லாட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் எது பெஸ்ட் ஃபிலிமோ அதுக்கு ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு அது ஒரு பெட்டர் ஃபிலிமாக மாற்றுறதுக்கான ஒரு டிராஸ்டிக் ட்ரெண்ட் சேஞ்ச் இப்போ வந்திருக்கு. ஐ திங்க் அதுக்கு ஒரு பெரிய கிரெடிட் கூட வந்துட்டு ஐ திங்க் விஜய் சேதுபதி அவருக்கு சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் அந்த லிஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்திருக்காரு. கம்ப்ளீட் நியூ ட்ரெண்டு க்ரியேட் பண்ணி ஒரு புது இயக்குநர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதிரியான ஒரு விஷயம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம், சந்தோஷமான ஒரு விஷயம். இதனால் புது இயக்குநர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்துட்டு கதை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் விழா. ஜெயவேல் சார் எனக்கு ரீசெண்டாக தான் வந்துட்டு அறிமுகமானார். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். நாளை இயக்குனரில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு போர்ஷன் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது ரீசெண்டாக தெரிய வந்தது. இவ்வளோ நல்ல படைப்புகளை படைச்சவர் வந்துட்டு இப்போ இந்த ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக உங்களோட அசோசியேஷன் ஜெயவேல் சார் ஒரு பெரிய ஒரு அசோசியேஷன். ராம்நாராயண் சார் ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு ரீசெண்டாக கிடையாது பல வருஷமாக கொடுத்துட்ருக்காரு கண்ணால் எடுத்து ஆசையாக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கையில் தான் இந்த படம் போய் சேர்ந்துருக்கு. மாஸ்டர் மகேந்திரன் சின்ன வயசுலேருந்து பல படங்கள் அவரது பார்த்துருக்கேன். எனக்கு அவரது ரொம்ப பிடிச்ச படம் வந்துட்டு சுரேஷ் கிருஷ்ணா சார் டைரக்ட் பண்ண ஆஹா படம். ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார், ரொம்ப க்யூட்டாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில். அப்போவே வந்துட்டு ஒரு மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸ், அப்போவே வந்துட்டு ஒரு அழகான ஒரு முகபாவனைகள் இருந்த ஒரு ஆர்டிஸ்ட். இப்போ சொல்லவே தேவையில்லை, ஒரு ஹீரோவாக காலடி எடுத்து வச்சுருக்கீங்க இந்த இண்டஸ்ட்ரியில். விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக வரதுக்கு. ஸோ விஷிங் த டீம் வெரி ஆல் தி பெஸ்ட். இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக வர ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். எப்பவுமே ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு டிவிடி வாங்கணுனாலோ இல்லை ஒரு சிடி வாங்கணுனாலோ முதல்ல வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா தெரிஞ்சவங்க முகம் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த படத்தில் சார் ரஜினி சார் ஃபோட்டோ இருக்கோ, கமல் சார் ஃபோட்டோ இருக்கோ, உடனே இந்த படம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக வாங்குவோம். ஆனால் அது மாதிரி நிறைய புதுமுகங்கள் நடிக்கிற படங்களுக்கு நம்ம பார்க்க முடியறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு படம் ஒன்று எடுக்கிறோம், ஒரு ஃபிலிப்பினோ படம் இல்லை ஒரு ஸ்பானிஷ் படம் இல்லை ஒரு கொரியன் மூவி எடுக்கிறோன்னா நமக்கு தெரிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் அதில் பார்ப்போம். பின்னாடி திருப்பிட்டு அந்த ஒரு 2 வரி கதை இருக்கும் அதுக்கு பின்னாடி, இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு. அந்த 2 வரி நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா அந்த சிடி ரெண்ட் எடுப்போமோ இல்லை நம்ம வாங்குவோம், இல்லைன்னா நம்ம வாங்க மாட்டோம். அது மாதிரி இந்த படத்தோட கதையை வந்து எனக்கு ஒரு பாரதி வந்து சொன்னப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஊரில் சாவுக்கு தப்படிக்கிற ஹீரோ பக்கத்து ஊரில் இருந்து அந்த ஊரில் சாவு நடந்துச்சுன்னா ஒப்பாரி பாடுறதுக்காகன்ட்டு வர பொண்ணு, அந்த பொண்ணு மேலே காதல், இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற காதல், இந்த ஒரு சாவு வீட்டை சுற்றியே வந்து இந்த காதல் நடக்குது. ரொம்ப அதை கேட்டவுடனே ரொம்ப ஒரு இன்டர்நேஷ்னலான ஒரு ஃபீலிங் கிடச்சிது எனக்கு. ரொம்ப ஒரு நம்ம ஊரோட ஒரு இதுவான படம் அப்படின்னு பார்க்கல, இது வந்து ஒரு உலக மேடையில் இருக்க வேண்டிய ஒரு படம்ன்ற மாதிரியான எனக்கு ஒரு தாட் உடனே வந்துச்சு. உடனே அவர்கிட்ட நான் சொன்னேன், ரொம்ப அழகான தாட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பாட்டு வந்து ஜேம்ஸ் வசந்தன் சார் வந்து அவங்க எனக்கு சுச்சுவேஷன் சொன்னோன்னே ஒரு லைட்டாக ஒரு டியூன் ஒன்று கொடுத்துட்டு நம்ம இது மாதிரி போகலாம் கான்செப்ட்னு. எனக்கு வந்து ரொம்ப ரிஸ்க். நீங்கள் இப்போ எல்லா பாட்டுமே பார்த்துருப்பீங்க, மிச்ச பாட்டுலாம் வந்து ரொம்ப அதாவது வந்து ஒருத்தங்க செத்த உடனே வர மாதிரியான பாட்டு, அவங்களோட வாழ்க்கையை பற்றி சொல்கிறது, அவங்க இப்படிலாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறது, இல்லை ஒரு காதல் பாடல், இப்படிலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பாடல்கள்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னத்தை சொல்ல பாடல் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் மோகன்ராஜோட வரிகள் வந்து தப்படிக்கும் சத்தம் கூட கெட்டி மேடமாக கேட்கும்ன்ற வரி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பாடல், அந்த பெண் வந்து அவங்க மாளவிகா பாடுற அந்த ஒரு ஒப்பாரி பாடலில் வந்து கட்டெரும்பு தோல் எடுத்து வக்கீலுக்கு கோட்டு செஞ்சவர், அதே மாதிரி சித்தெரும்பு பல் எடுத்து சிங்கத்தை வேட்டையாடின வல்லவர்ன்ற மாதிரி அவர் இது பண்ணுற மாதிரியான ஒரு வரிகள் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த வரிகள்லாம். அதே மாதிரி டியூன், என்னத்தை சொல்ல டியூன், அது பண்ண விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து கொடுத்த சாங் வந்து எனக்கு சுச்சுவேஷனே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரிக்கியான சுச்சுவேஷன். ஊரில் என்னன்னா அந்த பொண்ணு போயிட்டா வந்து அந்த பொண்ணு திருப்பி இந்த ஊருக்கு வரணும்னா ஊரில் யாராவது செத்தாங்கன்னா தான் திருப்பி அவள் வருவா. அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ இப்போ வந்து ஊரில் போயிட்டு அடுத்து யார் சாக போகிறா இந்த ஊர்லன்னு சொல்லிட்டு போய் தேடிக்கிட்டு போகிறாங்க. யார் வந்து எல்லா பெருசுங்க கிழவி எல்லாரையும் போய் பார்த்துக்கிட்டு இவங்க சாவாங்களான்னு பார்த்துக்கிட்டு போகும்போது பாடுற மாதிரி. அதில் வந்து ஜேம்ஸ் வசந்தன் சார் சொன்ன மாதிரி ஒரு அமங்கலம் இருந்துச்சுன்னா கூட அப்படி சொல்லும்போது அதுவும் கொஞ்சம் எழுதும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஆனால் வந்து அதில் ஒரு லேட்டர் பார்ட்டில் அந்த சாங்கில் வந்து ஒரு சட்டையர் ஒன்று கொண்டு வந்திருப்போம். அந்த சட்டையர் எப்படின்னா வந்து இந்த தலைமுறையை வந்து பார்க்குற மாதிரி. ஸோ அது எப்படி இருக்கும்னா வந்து கேப்பக்கூழும் கம்பங்கூழும் தெம்பாக குடிச்சிட்டு சத்தாக அலைஞ்சிட்டு தண்டால் எடுத்துக்கிட்டு தெரியுதுங்க, இதுங்க பீட்சாவும் பர்கரும் சாப்பிட்டு கோலாவை குடிச்சிட்டு சீக்கிரம் போய் சேர மாட்டேங்குதுங்கன்ற மாதிரியான ஒரு சட்டையர். ஸோ இந்த தலைமுறை
வயக்காட்டு மேலே நீ ஏறு எடுத்து உழுதா சாவு எப்படி வரும், நீ டிவி போட்டி முன்னாடி காலை நீட்டி உட்காரு ஆட்டோமேட்டிக் சாவு வரும். ஸோ எல்லாம் வந்து ஒரு இது மாதிரியான ஒரு சட்டை. ஸோ நிமிஷம் ஒன்றுக்கு 100 பேர் சாவுறான், இன்டர்நெட் உண்மையை சொல்லுதடா, ஆனால் இந்த ஊருக்குள்ள பெருசுங்க எல்லாம் சாவாமல் நம்மளை கொள்ளுதுடா. வந்து இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், ஒப்பாரி பாட வருவா எங்க ஆளு, இப்போவே நீ முட்டையை கட்டிட்டு போன்ற மாதிரி அந்த வரிகள். ஒரு அந்த சட்டையர் அதே சமயத்தில் வந்து ரொம்ப வந்து ஒரு இது பண்ணாமல் ஒரு சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒர்க் பண்ணோம். ரொம்ப அழகாக வந்துச்சு அதை பாடின விதம், அதுவும் அவங்க எடுத்திருந்த விதம். பாரதியை வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். அவ்வளோ ஒரு ஹியூமர், அதுவே அழகாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணியிருந்தார். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்க. ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுக்கு நான் வந்து சிறப்பாக ஒரு நன்றி சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது மாதிரியான இசை வெளியீட்டு விழாவில் வந்து பாடகர்கள் வந்து நிறைய பேர் வந்து மதிக்கிறதே இல்லை, அவங்க கூப்பிடவே மாட்டாங்க. அவர் வந்து அவரோட ஒரு இதுவாக எல்லா பாடகர்களையும் வர வச்சு அவங்கள மேடைக்கு கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினதுக்கு அவருக்கு வந்து ஒரு சிறப்பான நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப அழகான பாடல்கள், விஷுவல், இந்த படத்தோட கதையும் வந்து எல்லாரும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த பாடல்களே இந்த படத்தோட கதையை சொல்லிடுச்சு. ஆனால் அதுக்கு மீறி இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகான ஒரு நல்ல ஒரு எமோஷன் இருக்குது. ஃபுல்லாக அந்த படத்தை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஜேவி அவர்களுக்கும் ராமநாராயணன் அவர்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். கலை உலகிற்கு கலை நயம் மிக்க படங்களை கொடுத்த இமயத்திற்கும் சிகரத்திற்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அரங்கத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு மேலே சுத்த தமிழ் அவ்வளோதான் பேச தெரியும். ஏன் எனக்கு மட்டும் மாலை போட்டிங்கன்னு கேட்டேன் நான். ஏலக்காய் மாலையாம். நாளை இயக்குனர் வர்றதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னார். ஜேவி வந்து அதில் நான்லாம் ஒன்றும் காரணம் இல்லை, தற்பெருமைக்கு வேணால் சொல்லிக்கலாம். அந்த முதல் ஷோவுக்கு வந்து நான் தான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன்னு. பட் இந்த நாளை இயக்குனர்ன்ற ஒரு கான்செப்ட் என்கிட்ட வந்து முதல்ல சொன்னார். அதில் ஃபஸ்ட்டு என்னையே நீங்களே நடத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், நான் கண்டினியூஸாக படங்கள் பண்ணும்போது இது நிறைய ஷோஸ்க்கெல்லாம் வர முடியாது, பட் நல்ல கான்செப்ட் பண்ணுங்கள், நிறைய நியூ ஃபேஸஸுக்கு அறிமுகம் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. நாட் ஓன்லி டைரக்டர்ஸ், ஈவன் ஆர்டிஸ்ட்லாம் கூட டேலண்ட்ஸ் எல்லாம் இது மூலிமா வரும்னு அப்போ நான் அட்வைஸ் பண்ணேன். அந்த முதல் நாளை இயக்குனர் ஃபங்க்ஷனுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த அந்த கான்செப்ட் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அந்த நாளை நேற்றைய இயக்குனர்கள் இன்றைய இயக்குனர்களாக்கி, நேற்றைய துணை இயக்குனர் இணை இயக்குனர்கள்லாம் இன்றைய இயக்குனர்களாக்கி, இன்றைய இயக்குனர்களை நாளைய இயக்குனர்கள் ஆக்கப் போகும் திரு ஜேவி ஜெயவேல் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மகேந்திரன் பற்றி சொல்லணுன்னா, நாட்டாமன்ற படத்தில் 3 வயசு பையனை அவர் அறிமுகப்படுத்தினேன். அப்படியா அப்படின்னாரு பாரதிராஜ் சார். ஆமாம், ஐயோ அப்போ தான் உனக்கு வயசாகிடுச்சுன்னு அப்படின்னாரு. சார் எனக்கே வயசாகிடுச்சுன்னா பாருங்கள் சார், 16 வயது நிலையில் நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது சார் அப்படின்னேன். ஸோ மகேந்திரன் பற்றி ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ஒரே ஒரு படத்தில் அந்த கதை மூலிமா, அந்த படத்தின் மூலிமா தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, பெங்காலி கூடவா, இந்த மாதிரி ஒரு 4 லாங்குவேஜில் அதே கேரக்டர் பண்ணார். அது மாதிரி இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட் அறிமுகமான அவங்க நம்ம செஞ்சதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நடிப்பு திறமை வந்து 3 வயசுலேயே அவனுக்குள்ள ரத்தத்திலே ஊறி இருக்கு. அதுக்கு அவங்க அப்பா அவங்க அண்ணனும் பட்ட கஷ்டங்கள் நிறைய கண்கூடாக பார்த்துருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி சந்தோஷப்படுற அளவுக்கு அவன் ஹீரோவாகியிருக்கான். வாழ்த்துக்கள், நல்லா பெருசாக வளரணும். ராமநாராயணன் சார் பற்றிலாம் சொல்ல வேண்டாம். 100க்கும் மேலே படங்கள் டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லை, நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்லை, அவர் ஒரு வியாபார தன்மை தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளர். அது ஒரு பப்ளிசிட்டி பண்ணி எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணணும் ஜனங்கக்கிட்ட அப்படின்னு நல்லா தெரிஞ்சவர். அவர் கையில் இந்த படம் போனது வந்து மிகப்பெரிய பாக்கியம் ஜெயவேலுக்கும் மகேந்திரனுக்கும் மற்றும் உள்ள குழுவினருக்கும். ஜேம்ஸ் வசந்தெல்லாம் எனக்கு வந்து முதல்ல பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அப்போல்லாம் அந்த ஒரு டிவியில் கால் மேலே கால் போட்டு ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு அவர் தான் என்னமோ சினிமாவையே கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவார். சுத்தமாக பிடிக்காது. அது எவ்வளோ நல்ல படம் எடுத்தாலும் கடைசியில் அதெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு தெனாலி சுண்டெலி அப்படின்னு, பஞ்சதந்திரம் மாயமந்திரம்
அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாம் அது நல்ல படங்கள், நல்லா ஓடுற படங்கள் தெரிஞ்சு கூட அது அவராக பண்ணாரா இல்லை எழுதி கொடுத்து பண்ணாரா அதெல்லாம் தெரியாது நமக்கு. பட் அவர் மேலே தான் ஒரு கோபம் வரும். வரலாறு தகராறு அப்படின்னு போட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த சுப்பிரமணியபுரம்னு ஒரு படத்தில் அவர் மியூசிக் போட்டதுக்கப்புறமா அந்த ஜெய் ஆட்டுவார் தலை, அதே மாதிரி எல்லாரையும் ஆட வச்சிட்டாரு. ஸோ அவருடைய சொந்த திறமை அது அப்படின்றது, அவருக்குள்ளே வேற ஒரு திறமை இருக்குதுன்றது எனக்கு அப்போ தெரியாது. அதனால் கோவப்பட்டோம், பார்த்தோன்னா வெறுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கப்புறமா நல்ல காலம் அந்த கோட்டை கட்டிட்டார். வாழ்த்துக்கள் அவருக்கும். நிறைய நல்ல சாங்ஸ் போட்டிருக்காரு. மற்றும் இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையிலே நீண்ட நாட்கள் கழித்து பாரத ராஜாவின் அருகிலே உட்காரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காகவே நான் இவர்கள் எல்லோரையும் பாராட்டுகிறேன். நான் அவர் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நட்புனா ரெண்டு பேரும் ரொம்ப இதாக பழகிக்குவோம். இப்போ கூட பக்கத்தில் உட்காந்துட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறோம். எப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அவர் சொல்கிறாரு, என்ன எல்லாம் எழுதி வச்சுருக்கீங்க, நீங்கள் எழுதிக்க மாட்டீங்களே? இல்லை, வயசாகிட்டே வருது, அதனால் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. யார் பக்கத்தில் நம்ம பேசும்போது இவர் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, அதனால் அங்கே தவிக்கக்கூடாதுங்கிறதுக்காக எழுதி வச்சுருக்கேன்னு சொன்னார். அதே கேஸியா அதே கேஸ் நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். இவர் பேர் கூட ரொம்ப பழகியிருப்பேன். இவர் பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. டி சிவா, கரெக்டா? அப்பா, கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாரதி ராஜா அவ்வளவு எங்களுக்குள்ள உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல உறவு. போட்டி போட்டிருக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் எவ்வளவு ஒற்றுமையாக இருப்போம் என்பதை எங்கள் இருவருக்கு மட்டும்தான் தெரியும். என்ன ஒரே ஒரு வருத்தம், இங்கே என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு அற்புதமாக ஆரம்பித்தார். அடுத்தாப்பில் சொல்கிறத பிதாமகர் பீஷ்மர் அவர்களே என்று இறங்கிட்டார். அதை மட்டும், அதாவது இல்லை, பாலச்சந்தர் இருக்கிற பேரே மறந்து போச்சு அவருக்கு அப்படிங்கிறதா உண்மை.